பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே திரைப்பட வெளியீட்டு தேதியை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. இந்த படம் தற்போது வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருதரப்பும், அதாவது பட தயாரிப்பு நிறுவனமும் ஒன்றிய அரசும் தன்னுடைய வாதங்களையும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதெல்லாம் மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு நார்மலா கடைபிடிக்கிற ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு தோணினா கூட, இந்த சூழல்ல இது டிலே ஆகிறத பார்க்கும் பொழுது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் உள்குத்து இருக்குமோ இல்லையோ என்கிற ஒரு எண்ணம் பரவலா குறிப்பாக தாவேகாவினருக்கு ஏற்படத்தான் செய்யும். குறிப்பாக விஜயோட ரசிகர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது முதல்ல ஃபிலிம் சென்சார் போர்டுல ஒரு கமிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில இருக்கிற ஒருத்தர் ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே அது அடுத்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பண்றாங்க. பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்றது தமிழ் சினிமாக்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். அதை எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் தன்னுடைய படங்கள் தயாரிப்பு துரிதப்படுத்துவாங்க, சென்சாருக்கு அவசரப்படுத்துவாங்க. இதெல்லாம் பொங்கலுக்கு 2-3 நாள் முன்னாடி கூட சென்சார் ஆகிற படங்கள், இல்லை முதல் நாள் கூட சென்சார் ஆகிற படங்கள்லாம் கூட கடந்த காலங்களில் இருந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சென்சார் போர்டை பொறுத்த மட்டும் இது மத்திய பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பலர் இதுல பாஜக உறுப்பினர்கள் இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. அவர்கள் எந்த விதமாக ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க, டிலே பண்றதுக்கான விஷயங்கள்ல அவங்க காரணமா இருக்காங்களா போன்ற விஷயங்கள் இயல்பாகவே ஒரு சந்தேகமா தோணும். இதுவும் ஜனநாயகம் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றதுனால இதுல கொஞ்சம் தேர்தல் வர சமயத்துல கொஞ்சம் அரசியல் நிதி போன்ற விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏற்கனவே சென்சார் சொல்லி பல வசனங்களும் காட்சிகளையும் அவங்க நீக்கியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னொரு கமிட்டியை போட்டு சென்சார் பண்ணி இது டிலே பண்றதுன்ற விஷயம் வழக்கமா தமிழ் சினிமாக்கள் கடைபிடிக்கிற அந்த பொங்கல் ரிலீஸ் இந்த விஷயத்த அவசரப்பட்டெல்லாம் எதுவும் பிக்ஸ் பண்ணல. எல்லா தமிழ் படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண விரும்பினாங்க அவங்க. ஆனா தேர்தல் வர்றது ஒரு காரணமா இருக்கிறதுனால, அது அரசியல் ரீதியான ஒரு படமா இருக்கிறதுனால விஜய் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு முக்கியமான நபரா இருக்கிறதுனால இது டிலே பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது என்ற சந்தேகம் எழுவது நிச்சயம். அதனால அடுத்த கமிட்டியை போட்டவங்க உடனே அதை பார்த்துட்டு கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லாட்டி இது விஜய் கட்சிக்கு ஒரு பேசுபொருளா மாறி அவங்க மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா தெரியாது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தை இன்னொரு கோணத்துல கூட பார்க்கலாம் இல்லையா? ஏற்கனவே தெலுங்குல ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எல்லாருக்குமே இந்த படத்துடைய கதை அம்சம் தெரியும். அப்போ ஒரு படத்திற்கு ஒரு போலியான அழுத்தம் இருக்கிறதா, ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கறது இதுல இருக்கா? இல்ல, படத்தோட கதை எல்லாருக்கும் தெரியும். பட் கதைக்குள்ள இருக்கிற வசனங்கள் தான் இதுல முக்கியம். என்ன மாதிரியான அந்த இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட சூழல்ல விஜய் அரசியல் கட்சி இந்த தேர்தலில் போட்டி போடுறாரு, முதல் தடவையா வராரு, இது அவருடைய கடைசி படம்ன்ற போது அவர் என்ன மாதிரியான வசனங்கள் வச்சிருக்காரு, அது மத்திய அரசு தாக்குற மாதிரியான வசனங்கள் இருக்கா போன்ற பல விஷயங்கள். அப்புறம் மத்திய அரசு கடைபிடிக்கிற அந்த பிளவுவாத அரசியலை கண்டிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவர் இதுவரையும் திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயே விஜய் வாயை திறக்கல. இருந்தாலுமே அந்த படத்துல அவர் என்ன மாதிரி வசனங்கள் வச்சாருன்னு தெரியாது. கொள்கை எதிரி பாஜகன்னு தான் சொல்லிட்டு தான் அவர் அரசியல்ல வந்திருக்காரு. ஸோ அதனால அவர்கள் இந்த மாதிரியான டிலே பண்ண மத்திய சென்சார் போர்டு அரசாங்கம் மத்திய அரசு கையில இருக்கு, ரீஜனல் சென்சார் போர்டு மத்திய அரசு கையில இருக்கு. அதனால என்ன வகையான ஒரு டிலே இது தனிப்பட்ட விஜயை தாக்குற ஒரு விஷயம் கிடையாது. இது எந்த ப்ரொடியூசருக்கு செய்யப்பட்டாலும் அது அநீதி. ஏன்னா கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி படம் எடுக்கிறாங்க. அது விஜய் படம்லாம் நிச்சயமாக 200-300 கோடி படமா இருக்கும் பொழுது அதுல போட்டுக்கிற ஒவ்வொரு பைசாவும் திருப்பி எடுக்கிறதுக்கான முயற்சியில ப்ரொடியூசர் இறங்கும் போது ஒவ்வொரு நாள் டிலேயுமே அவர்களுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது பொங்கல் அது ரிலீஸ் ஆகலைன்னா அது தோற்கிறதுக்கான வாய்ப்பு, அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பாக்குறோம் நம்ம. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரம், அந்த ப்ரொடியூசருடைய கஷ்டம், அது அரசியல் ரீதியான விஷயங்கள் இருந்தா அதை நீங்க எந்த விதத்துல சென்சார் பண்ணணும், பண்ணிட்டு அது ரிலீஸுக்கான டேட்டை விரைவுபடுத்தணும், அந்த பொங்கல் போது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சென்சார் போர்டு உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு இதுல ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களுக்காக இதை டிலே பண்ணாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகி அது பாஜகவுக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும். சார், இந்த வழக்க வெளியில இருந்து வேற யாரும் கொடுக்கல. இந்த படத்தை தணிக்கை செய்த 5 பேர் கொண்ட குழுவுல ஒருத்தர் தான் இந்த வழக்க தொடுத்திருக்காங்க. இதுக்கு பின்ன இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல அந்த 5 பேர்ல ஒருத்தர் யாருன்னு நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அது மத்திய பாஜக அரசால் போடப்பட்ட ஏதாவது பாஜக ஆதரவு உறுப்பினர், பாஜக உறுப்பினராக கூட இருப்பார், பாஜகவை சார்ந்த உறுப்பினராக கூட இருப்பார். இது வந்து இயல்புதான். மத்திய அரசுடைய சென்சார் போர்டில் இருக்கிற பெரும்பாலான உறுப்பினர்கள் அது எந்த கவர்மெண்ட் மத்தியில் ஆட்சியில் இருக்கோ அந்த ஆட்சியோட ஆதரவாளர்களா பெரும்பாலும் இருப்பாங்க. அதனால வந்து அதை போட்டாங்க, ரைட், ஓகே, ஒரு அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணாங்க. அப்ப அடுத்த கமிட்டியை போட்டு உடனடியா வந்து சென்சார் பண்ண வேண்டியதுதான். இது வந்து டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து அந்த டிலே பண்ணினாங்கன்னா வந்து இதுல வந்து பின்னாடி பாஜக அரசோடைய ஏதோ அவங்க வந்து ஏதோ ஒரு வேற ஒரு நோக்கத்தோட இதை பண்றாங்களோ, ஒரு அரசியல் நோக்கத்தோட இது டிலே செய்யப்படுகிறதோ, தாமதப்படுத்தப்படுகிறதோ என்கிற ஒரு எண்ணம் தான் உண்டாகும். அதனால அதை அவாய்ட் பண்ண வேண்டியது மத்திய அரசுடைய பொறுப்பா நான் பாக்குறேன். நீக்க வேண்டியதுலாம் நீக்கிட்டு அவங்க வந்து பிரசன்ட் பண்ணும்போது உடனடியாக அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல வந்து அவங்க வந்து இப்படிதான், இல்ல வழக்கமான ப்ரொசீஜர் இதுதான், நீங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா, தமிழ் சினிமாவை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும், பொங்கலும் போது தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு அக்கேஷன்ல ஒவ்வொரு அக்கேஷன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, தீபாவளி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால எங்களை கேட்காம ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்க அவசரப்பட்டு ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிலாம் கேட்க முடியாது. அதனால வந்து இந்த கமிட்டி அடுத்த ஒரு போடப்பட்டிருக்கிற கமிட்டி நினைச்சா வந்து உடனே வந்து பார்த்துட்டு கிளியர் பண்ணலான்றதுதான் என்னுடைய கருத்து. இதை டிலே பண்ணினாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் பண்றாங்களோ பாஜகன்ற எண்ணம் தான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வரும். அப்ப இப்போதைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த படம் வெளியாவதில் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை மேலும் சிக்கலா மாத்துறது வந்து மத்திய பாஜகவோட அரசு கீழே இருக்கிற சென்சார் போர்டு வந்து அதை மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது அவர்களுக்கு தான் வந்து திருப்பி கெட்ட பெயரை கொடுக்கும். ஆக்சுவலா இன்றே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக வந்து ஏன்னா இது வந்து சினிமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அதோட ப்ரொடியூசர் விஜய் நடிக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பணத்தை. ஸோ அது குறிப்பிட்ட நாள்ல அது ரிலீஸ் ஆகணும். அது ரிலீஸ் ஆகலைன்னா பெரிய நஷ்டம் வந்து அந்த பட ப்ரொடியூசருக்கு வரும். அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் போன்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்தை வந்து கிளியர் பண்றது வந்து சென்சார் போர்டுடைய பொறுப்பு என்பதனுடைய கருத்து. அதுக்கேற்றபடி இமிடியேட்டா ஒரு டைரக்ஷன் வந்து உயர்நீதிமன்றம் கொடுக்கணும் என்பது என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.